உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களில் கண்டிப்பாக கன்னி ராசி அன்பர்கள் பெரிய லெவலில் பயனடைய போகிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பாதிப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எதை தொட்டாலும் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து ஆரம்பித்து தொழிலில் கடன் பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் கடந்த ஒரு 1.5 வருஷமாக நிறைய பாதிச்சிட்டேன் சார், வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த பதிவு தேவைப்படும். இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள் மிக சிறந்த புத்திசாலிகள். அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி நம்ம செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். அப்படிலாம் தான் சார் இருந்தேன், ஆனால் கடந்த 1.5 வருஷத்தில் என் வாழ்க்கையே டோட்டலாக மாறி போச்சு. தொழிலில் மிகப்பெரிய கஷ்டத்தை நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன், பெரிய லெவலில் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். அவங்க இந்த 2025ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான கிரகங்கள் சனி பகவானுடைய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 3 பயிற்சிகளும் இருக்குது. முதல்ல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஒரு பெரிய நிவர்த்தி. கடன் பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளில வந்துடுவீங்க. அது நீங்கள் எந்த லோனாக இருந்தாலும் சரி. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷத்தில் கடன் வாங்கி தான் ஓடிட்டுருக்கீங்க. ஒன்றுமே பண்ண முடியல சார். அதனால் பேங்க் லோன் வாங்க ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கேன், வருமானம் இல்லை, ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன், ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகலை. உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது. காரணம் என்னன்னா, உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறார், ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது. மெயினாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு, அதனால் கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு சார். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என் குழந்தை மனைவி எல்லாம் பிரிஞ்சிருக்கேன், குழந்தைக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் சார் நான். அதனால் பார்த்தீங்கன்னா அவமானம், அவ்வளோ பெரிய அவமானம், கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் நிறைய கன்னிராசி என்பவர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க. 1.5 வருஷமாக நான் பார்த்து சலிச்சு போயிட்டோம் சார், நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம், நிறைய ஜோசியரை பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்கள் இந்த ஸ்கூலுக்கு பசங்க போகாமல், ஐயோ ஏன்டா வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனாவே ஏதாவது சொல்லுவாங்களே, நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே, வேலையை விட்டு வேலை வந்துடுற மாதிரி இருக்குமே, நான் வேறு ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன், கார் லோன் வாங்கிட்டேன், நிறைய கமிட்மெண்ட் இருக்குது சார், இதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, வேலையை விடலான்னு பார்த்தா வேறு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கன்னிராசி என்பவர்கள் 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நிவர்த்திக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. வேலையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் போயிடும். நீங்கள் அதே கம்பெனியில் ரீட்டைன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், உங்களுக்கான அங்கீகாரம் வரும். முதல்ல என்னென்னா கன்னிராசி என்பவர்கள் பயங்கரமாக போராடி இருப்பீங்க. அந்த போராடி கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வரல சார், ஒரு இன்க்ரிமெண்ட் வரல. நான் என்னை விட வேலை செய்யாதவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு வரல. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை விட கம்மியாக வேலை செஞ்சவங்க ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுக்கான உங்கள் கம்பெனிலே ஒரு வேலை வாய்ப்புலாம் கிடச்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கலன்னு மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்.
இல்லை நீங்களே வேலைக்கு வெளியூர் ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வந்து தீர வேண்டிய வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. நிறைய கன்னிராசினர்கள் வெளிநாட்டில் இருந்துமே வருத்தப்பட்டு இருக்கீங்க. நான் பணம் ஒருத்தட்ட கொடுத்தேன், பணம் திருப்பி வரல சார், வேலை போயிடுச்சு சார், வேலையை விட்டு வெளில வந்து அனுப்பிட்டாங்க, வேலையில் நிறைய தொல்லை கொடுக்குறாங்க, என் மனைவி வேலை பார்த்துட்டாங்க, என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு, நான் இங்கே லோன் கட்ட முடியாமல் இருக்கேன், ஒரு வீடு வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு நிம்மதியாக இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு விமோச்சனத்தை கொடுக்க போகுது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கடந்த 1.5 வருஷமாக ஒரு நெகட்டிவாக ஆகிட்டீங்க, நம்மளால் எதுவும் செய்ய முடியாதோ, நம்ம இந்த வயசில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு பயங்கரமான பாசிட்டிவான வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவருடைய பார்வையெல்லாம் சிறப்பாக இருக்குது. குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வருமானம் கண்டிப்பாக வந்துடும், கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும், பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. நிறைய பணம் வரும், அது பிஸ்னஸில் இருக்கலாம் சரி, வேலையில் இருக்கலாம் சரி, எந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக 2021ஆம் ஆண்டு இருக்க போகுது. நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். எங்கே சார் லோனே கட்ட முடியாமல் இருக்க, நான் எங்கே சார் வீடு வாங்குறவங்கன்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வருஷத்தில் நீங்களே பதிவு போடுவீங்க, நீங்கள் போன வருஷம் சொன்னீங்க அதேமாதிரி நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் சார், இடம் வாங்கிட்டேன் சார், வீடு கட்டி போயிட்டேன் சார். வீடு நிறைய பேர் வீட்டுக்குன்னு வாங்கி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து லோன்லாம் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணவங்களுக்கு வீடு கிடைக்கல, வீடு வந்து ஹேண்டிங் ஓவர் வரல, வீடு கட்டி முடிக்க முடியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அதனால் வேலையில் நிறைய பிரச்சனைன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் 2025ஆம் ஆண்டு உண்டு. அதை வீடு கட்டி உள்ளே போக போகிறீங்க, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் வீடு மனை வாகனம் விற்க முடியல, அதுலேயும் ஒரு நெருக்கடி. சரி வீடு தான் வாங்க முடியல, ஒரு இடத்த விற்றுட்டு கடனை அடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் முடியாமல் வந்துருக்கும். அந்த வீடு வாங்கினதுலேருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் கடந்த 1.5 வருஷத்தில் நிறைய சந்திச்சிருப்பீங்க. சரி அது விற்றுலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் இருந்திருக்கும். அவங்களெல்லாம் இந்த வீடு விற்று அதனால் ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, பூர்வீகத்தில் கோர்ட்டு கேஸு, அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு, சண்டை, அடித்தடி தகராறுலாம் போயிருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. குடும்பத்தில் முதல்ல மகிழ்ச்சி, ஏன்னா யாருமே கெட்டவங்க கிடையாது, அந்த நேரம் தான். உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதனால் சண்டை சச்சரவு வந்திருக்கும். அதெல்லாம் மனசு மாறி இந்த வருஷம் சேர்ந்து நிறைய திருவிழாக்கள், நிறைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு வரும். இயற்கையாகவே குழந்தை நிறைய பேருக்கு இருந்தும் அதில் ஒரு தடைகள் இருக்கும். ஏன்னா உங்களால் கவனம் செலுத்த முடியல, சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருந்தாலே குழந்தை பிறக்கும். நீங்கள் வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கூட பிறந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதனாலேயே எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல சார், அதனாலேயே குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசையே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லை, நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனோம், அதுவும் நடக்கலை, அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றவங்க இந்த வருஷம் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திருப்பி உங்களுக்கு செயற்கையாகவும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு போகுது. அதே போல் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேது வரும்போது என்னென்னா எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் வளர்ச்சி வரும். நிறைய கன்னிராசினர்கள் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருந்து அதில் லாஸ் ஆனாலும் நிறைய பேர் இருப்பீங்க. சில பேருக்குலாம் ராகு தசை நடந்திருக்கும், ராகு தசையில் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் சார், அந்த அந்த லாட் ஃபுல்லாகவே அப்படி லாஸ் ஆகிடுச்சு, குவாலிட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் வரல, பேமெண்ட் ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை ட்ரை பண்ணுங்கள். லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். உணவு சார்ந்த துறை, நிறைய கன்னிராசினர்கள் உணவு சார்ந்த துறையில் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடந்த வருஷத்தில் நிறைய நஷ்டங்கள் அடைந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இதில் பிஸ்னஸே இருந்திருக்காரு.
அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அதே இடத்துல இந்த வருஷம் மட்டும் எப்படி பிஸ்னஸ் வருது நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும்போது, மொத்தத்தில் கன்னி ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு, சண்டைகள் பிரச்சனைகள் குறைவு, வம்பு வழக்கிலிருந்து நிவர்த்தி எல்லாமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல, திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.